காருக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும் போது சாண்ட்ரா பொறுக்கி பார்வதி காம கம்ருதீன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அதுக்கு 2 வார்த்தை சொன்னதுக்கு பதிலுக்கு 20 வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் நெறைய பேசியிருந்தாங்க. அதுல ஸ்கேண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஸ்கேம் அப்படிங்கிற பேரை வச்சு தான் பட்டப்பேரை வச்சு இவங்கள சொன்னாங்க. அதெல்லாம் கூட ஓகே பரவால்ல. இதுக்கு பதில் அது. ஆனா ரொம்ப ஜாஸ்தியா அந்த வார்த்தைகள் போகும்போது தான் ரொம்ப கேவலமா இருந்தது. கம்ருதீன் சாண்ட்ராவ நாயி, செருப்ப கழட்டி அடிப்பேன், என்னடி நீ என்ன பண்ணி 2 புள்ளைய பெத்த, இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது, ஏன் இன்னும் கம்ருதீன் மாதிரியான ஒரு நபருக்கு பிக் பாஸ் ஷோல மன்னிப்பு மன்னிப்புன்னு வாரம் இந்த வாரம் திவ்யாவை திட்டுனீங்க மன்னிப்பு, இந்த வாரம் அரோராவை திட்டுனீங்க மன்னிப்பு, இந்த வாரம் ஆதிரை கூட சண்டை போட்டீங்க மன்னிப்பு, இனிமே வார்த்தைகளை அளந்து பேசுங்கன்னு ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி சார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை வாரம் மன்னிப்பு கொடுக்கறது? இத்தனை வாரம் மன்னிப்பு கொடுத்தோம், பிக் பாஸ் முடிய போகுது, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. இப்பயும் கம்ருதீன் இதுவரை கொடுத்த மன்னிப்பை விட தாண்டி பல மடங்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையா பிஹேவ் பண்ணியிருக்காருன்னா இவருக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்க பிக் பாஸ் டீம்ல யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணுது.